Realme C63 அப்படிங்கிற 4G ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதே ஃபோனில் 5G வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மியோட இந்த C63 5Gயில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான HD+ ரெசிஸ்ட் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 50, 60, 90, 120 ஹெர்ட்ஸ் மாதிரியான வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேக்ஸிமமாக 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் போகுது. மேலும் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 625 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தராங்க. ஸோ LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டன்லாம் தராங்க. ஸோ பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஓகே தான். அடுத்ததாக இதோட ப்ராசஸரை பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோன்ல நமக்கு மீடியாடெக்கோட Dimensity 6300 அப்படிங்கிற 6 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராவிஸ்கா மாலியோட G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பார்த்துடலாம். இந்த ப்ராசஸருக்கு 84வது ரேங்க் வருது. 100க்கு 39 மார்க் எடுக்குது. கிரேட் என்ன பார்த்தோம்னா C கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ஓரளவு பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்டர்னல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் இல்லைனா ஹெவியான கேம்ஸ் இல்லை செட் ஆகாது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் ரன் ஆகுது. RAM வெர்ஷன் LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 2TB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணலாம் சொல்றாங்க. இது ஒரு ஹைபிரிட் சிம் செட்டை தராங்க. ஆனால் 2 சிம் கார்டு அப்படின்னா ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு ஃபோன் அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட வாய்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோன் Android 14 வாய்ஸ்ல Realmeயோட UI 5.0 அப்டேட்ல தராங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு அப்டேட்ஸை பத்தி கம்பெனி அஃபிஷியலா சொல்லல. காரணம் பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்த காரணத்தால எவ்வளவு அப்டேட்ஸ் வருதுன்னு தெரியல. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பேக் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது ஒரு கேலக்ஸி கோர் அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. f1.85 அப்பர்ச்சர்ல வருது. மற்றபடியாக ரெண்டாவது கேமரா மூணாவது கேமரால கொடுக்கவே இல்லை. ஸ்ட்ரைட்டா ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இந்த கேமரா மாடல் ஒரு 3 கேமரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நமக்கு க்ளோஸ் அப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா தான் இருக்கு. மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஆம்னிவிஷனோட கேமரா கொடுக்குறாங்க. இது f2.0 அப்பர்ச்சர்ல வருது. அடுத்ததாக ஆடியோஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நமக்கு 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. அது போக பாட்டம் போட்ட ஸ்பீக்கர்ஸ், அதாவது சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இதில் கொடுக்கல. இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் இருக்கிற காரணத்தால நமக்கு ஆக்சிடென்ட்ல தண்ணி பட்டான பிரச்சனை இருக்காது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 192 கிராம் வருது. அடுத்ததாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SNSA சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 9 5G பேண்ட்ஸ் இருக்கு. ஸோ செல்லுலார் ரிசப்ஷன் நல்லாவே இருக்கும். இது போல் டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3 மாதிரியான விஷயங்கள் தராங்க. பேட்டரிஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கல. நார்மலாக 10 வாட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிடும், லேட் ஆகும். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிடும். மற்றபடி சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போட்டு தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 10,999க்கும், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 11,999க்கும், 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 12,999 அப்படிங்கிற விலையில கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் Flipkart வெப்சைட்ல கிடைக்கும். இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோனை பார்த்தோம்னா பேட்டரியில் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கவே இல்லை. ஸோ அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஒர்த்துன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதை ரியல்மி செய்யலை. ஸோ அது மட்டும் ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருக்குது. சார்ஜருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிறோம். மற்றபடியாக இந்த பிரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒரு விஷயம் இல்லை. அதே மாதிரி கேமராஸ் பேக் சைடில் ஒரு கேமரா தான் இருக்குது. எப்பவுமே கணக்காட்டுறதுக்காக தான் மற்ற பிராண்ட்ஸ் அந்த 2 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு கேமரா கொடுப்பாங்க. அது கொடுக்கல. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த 2 மெகாபிக்சல் கேமரா வச்சு ஒன்றும் பெருசாக கிளிய போகிறதில்ல. அதனால நமக்கு இந்த ஒரு கேமரா கொடுத்ததும் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓகே தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த Realmeயோட C63 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளட்ஃபார்ம்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.